Hello viewers, welcome to Framework channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லேப்டாப்போட பிகினர்ஸ் கைடன்சி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ யார் யார் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் புதுசாக வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் லேப்டாப் பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் லேப்டாப் இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுக்க போகிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. யார் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ அல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்க கீபேடில் ரைட் சைட் டாப் கார்னரில் பவர் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டாப் கீ ப்ரெஸ் பண்ணியோ இல்லை மவுஸில் லெஃப்ட் சைட் கீ ப்ரெஸ் பண்ணியோ நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுன்றது நம்ம உள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைச்ச போல் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மவுஸ் கர்சரில் ரைட் சைட் கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வியூன்ற ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐகான்னா முதன்னதுன்னா ஃபோல்டரை குறிக்கிறது தான். ஃபோல்டரோ அல்ல ஒரு வீடியோவோ அதை குறிக்கிறது. லார்ஜ் ஐகான், மீடியம் ஐகான் இதெல்லாம் வந்து ஒன்று தான். டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு டேட் முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டும். கண்டென்ட் அதே போல் தான். ஷார்ட் பை குரூப் பைன்றது என்னதுன்னா நம்மளோட ஃபோல்டரை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கான 3 வியூ பை அண்ட் ஷார்ட் பை அண்டு குரூப் பைன்னு சொல்லிட்டு 3 செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்டரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணாலே போதும், ஜஸ்ட்டு கற்றுக்கலாம். இது வந்து பெருசாக கோச்சிங் பண்ணணும் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போயே உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகே, ரெஃப்ரெஷ் வந்து என்னதுன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கேற்ற இடத்துல அது போய் அமையணும்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் வந்து எப்படின்னா உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு ஹெல்த் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆன்டிடாட்னு சொல்லலாம். ஸோ ரெஃப்ரெஷ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே லேப்டாப்புக்கு நல்லது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபோல்டரை நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா எப்படி அன்டூ பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற டைமில் வந்து ரீசைக்கிள் பின்னில் போய் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். அதேமாதிரி மேலே நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டோன்னே மேலே நியூ ஃபோல்டர்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம டெமோக்கு டெலீட் பண்ணி காட்டுறோம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் அன்டூ பண்ணுறதுக்கு டாப்பில் இருக்குது பாருங்கள் ஏரோ, சின்ன ஏரோ, அதை கிளிக் பண்ணி அன்டூ அது நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு எனபிள் ஆகிடும், அந்த அன்டூ ஆகிடும். இப்போ நம்ம உடனே டெலீட் பண்ணால் தான் அந்தமாரி காட்டும். நம்ம வந்து ஒரு நாள் சென்று பார்த்துட்டாலும் அந்தமாரி காட்டாது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டோன்னா. ஸோ இப்போ நம்ம ரீசைக்கிள் பின் உள்ளே போய்க்கோங்க. இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு நம்ம டெலீட் கொடுத்தோன்னா அவ்வளோதான், பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுக்கு அந்த வீடியோ கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம எந்த ஃபோல்டர் நம்மளுக்கு திருப்பி தேவைன்னு நினைக்கிறோமோ அதை வந்து டபுள் டேப் பண்ணி ரீஸ்டோர்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கேருந்து நம்ம டெலீட் பண்ணமோ அங்கேயே போய் அது சேவ் ஆகிடும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து பிரைட்னஸ், சவுண்ட் அண்டு ஸ்டோரேஜ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு F11 அண்டு F12 கொடுத்து நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து நம்ம F2 அண்டு F3 கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட் கீ சொல்கிறேன் நான். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ஸ்டோரேஜ் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்குது, நம்ம எதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு எந்தெந்த ஆப்பை வந்து நம்ம வந்து பர்மிஷன் ஓகே கொடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ க்ரோமில் வந்து உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா சும்மா கடுப்பு எதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு
இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து லோக்கல் டிஸ்கில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திஸ்பிசிலையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்துக்கோங்க எந்தெந்த ஃபைலில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ். இது வந்து மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பர்சனலைசேஷன் என்னதுன்னா நம்ம லேப்டாப் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ லாக் ஸ்க்ரீனில் நம்ம பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம லேப்டாப்பை வந்து யூனிக்காக வச்சுருக்கக்கூடியது தான் இது. எப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டோடனே பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. பேக்ரவுண்ட்னா என்னன்னா நம்ம டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் தான். ஸோ அதில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிக்சர்ஸ் இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாலிட் கலர், அப்புறம் வந்து சைட் ஷோன் 3 இருக்குது. பிக்சர்ஸில் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம வந்து ப்ரௌஸ்னு இருக்குல்ல கீழே, அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைனா லேப்டாப்பில் இருக்க சில பிக்சர்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் கலர்னால் நம்ம கஷ்டமாகவும் அந்த கலரை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதில் இருக்கிற கலர் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சைட் ஷோனா என்னதுன்னா நம்ம லேப்டாப்பில் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும், தீமில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஸோ இதை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கலர்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா சூஸ் யுவர் டிஃபால்ட் விண்டோ மோட்னு இருக்குது. இது வந்து லைட்னு கொடுத்தோன்னா நம்ம லேப்டாப் வந்து இன்னமும் யூனிக்காக இருக்கும். ஸோ ஆனால் கண்ணில் இருக்கிற சில ப்ராப்ளத்தால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதை பொதுவாகவே. ஸோ இதுலேயும் வந்து கஸ்டம் கலர்னு சுற்றிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க இதில் வேறு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. சரி, கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்குது. லாக் ஸ்க்ரீன்னா என்னதுன்னா நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே வரும் பாருங்கள், அதுதான். ஸோ இதுலேயும் வந்து விண்டோஸ் ஸ்பாட் லைட்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு விண்டோஸில் இருக்கிற அஃபீஷியல் பிக்சர் நம்மளுக்கு வரும். ஸோ பிக்சர் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன பிக்சர் தேவையோ அதை கொடுத்துக்கலாம். சைட் ஷோ நம்ம சொன்ன மாரி விண்டோஸில் இருக்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் செட்டிங்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது ஸ்க்ரீன் சேவர்னால் முதல்ல நான் சொல்லிடுறேன். நம்ம கொஞ்ச நேரம் லேப்டாப் ஆஃபில் வச்சுருந்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகி ஆஃப் ஆகிடும். லேப்டாப்பு ஆஃப் ஆகுது, லாக் ஸ்க்ரீனுக்கு போய்டும். ஸோ இந்தமாரி ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் கிடைத்தா எப்படி இருக்கும் அந்தமாரி தான். 3D டெக்ஸ்ட்னு கொடுத்து நம்ம ப்ரிவியூ கொடுத்து பார்த்தோன்னா தெரியும். இது நம்ம கொஞ்சம் நேரம் லேப்டாப் ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா இந்தமாரி மோஷன் கிடைக்கும். ஸோ பேட்ரி போய்டும்ன்ற நிலமையில் இந்த இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, ஓகே கொடுத்துட்டேன். தீம்ஸ் வந்து நம்ம கெட் மோர் தீம்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதை கொடுத்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து நம்ம எல்லா விதமான பிக்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரு பிக்சர் டவுன்லோட் பண்ணோன்னா 5 பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற பிடிச்ச பிக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஃபாண்ட்ஸில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஸ்டார்ட்னா என்னதுன்னா விண்டோஸோட கீ தான் வந்து ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்டில் இருக்கிற செட்டிங்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் மோடை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸை வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஸை நம்மளுக்கு காட்டாத மாதிரி கூட நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ கீழே டாஸ்க் பார்னு இருக்குது பாருங்கள். டாஸ்க் பார்னால் என்னதுன்னா கீழே இருக்குது பாருங்கள், விண்டோஸ் இந்த ஆப்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் டாஸ்க் பார் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்மால் ஐக்கான்ஸாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் பார் லொக்கேஷன் ஆன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். எப்படின்னா என்னதுன்னா பாட்டம்னா வந்து கீழேன்னு அர்த்தம். ஸோ ரைட்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போய்டும், டாப்னு பார்த்தீங்கன்னா டாப் சைடு போடும் இந்த டாஸ்க் பாரு, லெஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போடும். சரி, நான் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால பாட்டம் வந்து எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஸோ நான் வந்து பாட்டம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் வேறு எதுவும் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் பர்சனலைஸ் வந்து நம்மளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணுறது தான் ஒரு யூனிக்காக நம்மளுக்கு வந்து காட்டுறதுக்கு இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ உங்கள் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்கள், அதாவது உங்களோட விண்டோஸை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அக்கௌண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் நம்மளுக்கு சைன் இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நியூவாக பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்கன்னா செட் ஏ பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு செட் பண்ணதுனால எனக்கு வந்து சேஞ்சுன்னு காட்டுது. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சேஞ்சுன்னு கொடுத்த உடனே கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே நம்மளுக்கு பாஸ்வேர்டு ஒரு வேளை மறந்துடும்னு நினச்சா ஸோ அது சம்மந்தப்பட்ட ஹிண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது. ஸோ 6th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி லேப்டாப்பை ஆஃப் பண்ணுறதுல என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு பவர் பட்டன் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஸ்லீப் இருக்கும். ஸ்லீப்னா என்னன்னா எல்லா ஆப்ஸுமே வந்து ரன்னில் இருக்கும். ஆனால் லேப்டாப் ஒன்று வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ரீஓப்பன் பண்ணும்போது அப்படியே லாக் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ கீழே இருக்கிற ஹைபர்னேட்டும் அதே போல் தான். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆன் பண்ணணும். லாக் ஸ்க்ரீனில் வந்து ஆன் ஆகாது. ஷட் டவுன்னா ஃபுல்லாகவே லேப்டாப் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ரீஸ்டார்ட்னா ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகி மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணால் தான் நம்மளோட லேப்டாப்க்கு வந்து ஃபுல் ரெஸ்ட்டு கிடைக்கும். ரீஸ்டார்ட் நம்ம வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கூட வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நம்ம நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எதுவுமே பண்ணலாம் கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஆறுதலாக மோட்டிவேட்டாக இருக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே அரச மரத்து அடியிலே அத்த பொண்ணு மடியிலே சவுக்கு மரத்து அடியிலே சன்னி லியோன் மடியிலே சன்னி 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 சன்னி